சிரங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்ப ரிஷபம் என்று சொல்லக்கூடியது, அந்த ராசி சுக்கிரனுக்கு ஆட்சி பெறக்கூடிய ராசின்னு வச்சுக்கங்களேன். அது ஸ்திரத்தன்மை உடையது. ஸ்திரம்ன்னா ஒரே மாரி நிலையாக இருக்கக்கூடிய தன்மைன்னு வச்சுக்கங்களேன். நான் சொன்னேன்ல, இதெல்லாம் ஓடக்கூடிய ராசி. இது ஒரே நிலையாக இருக்கக்கூடிய ராசி சிரம். அப்ப இங்க சுக்கிரன் ஆட்சியா இருக்குது. ஏன்னா, இந்த ராசி தாங்க குடும்பத்துக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடியது, தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது, இந்த ராசியை குறிக்கக்கூடிய பாவம்னு வச்சுக்கங்களேன். அப்ப குடும்பம், தனம் இதெல்லாம் நமக்கு நிலைப்பாட்டை சொல்லக்கூடியதும் இந்த ராசி தான். அப்ப அந்த ராசிக்காரங்களுக்கு பெண் ஆதிக்கம் இருந்தவர்கள் தான் குடும்பத்தை ஆள முடியும். அப்படிங்கிற ஒரு தன்மையும் சொல்லுதுன்னு வச்சுக்கங்களேன். அடுத்தது ஸ்திரத்தன்மை உள்ள வீடு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மங்க. சிம்மம் சூரியனோட வீடுன்னு வச்சுக்கங்களேன். அது நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த ராசிக்கு அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும், பிறரை அடக்கி ஆளணுங்கிற ஒரு தன்மையும், பிறரிடத்தில் இவங்க அதிகாரம் ஜெயிக்கணும் என்று நினைக்கக்கூடிய ராசியே சிம்ம ராசி தாங்க. இது ஸ்திரத்தன்மையான ராசி. அதாவது அடக்கி ஆளணும், ஒரே நிலையாக இருக்கக்கூடிய ராசியும்